அந்த விண்ணையும் இந்த மண்ணையும் இந்த மண்ணில் எண்ணையும் அண்ட சராசரங்கள் அனைத்தையும் படைத்து பரிபாலித்து கொண்டிருக்கக்கூடிய எல்லாம் வல்ல ஏக இறைவனை வணங்கி ஆரம்பம் செய்கிறேன். என்னென்னா, இப்போ இன்றைய தமிழ்நாடு அரசியல் சூழல், தேர்தலுக்கு பிந்தைய சூழலில் என்ன நடக்குதுன்னா, தாவேகா தனக்கு ஒரு மதச்சார்பற்ற அரசு அமைக்க வேண்டும் என்ற முயற்சி எடுப்பதாக சொல்கிறது. அதன் அடிப்படையில் காங்கிரஸ் ஆதரவு கோரி சிபிஐ, சிபிஎம், விடுதலை சிறுத்தை, முஸ்லீம் லீக் ஆகிய கட்சிகளிடம் ஆதரவு கோரி தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டே இருக்கிறார்கள். அவர்கள் ஆளுநர் தரப்பிலிருந்து வேறு விதமாக அழுத்தம் தருவதாக கூறுகிறார்கள். நாங்கள் என்டிஏ கூட்டணியில் உள்ள எந்த கட்சியும் நாங்கள் ஆதரவு கோர மாட்டோம் என்று அதன் கட்சியினுடைய இணை பொதுச் செயலாளர் ஆகியோர் கூறி வருகிறார்கள். இந்த நிலையில் இப்போ முஸ்லீம் லீக் உடைய தேசிய தலைவராக கூடிய காதர் மீதின் அவர்கள் நாங்கள் ஆதரவு அளிக்க மாட்டோம், எங்களுக்கு முடிவெடுக்கிறது நாங்கள் இல்லை, முடிவெடுக்கிறது எங்கள் கூட்டணி தலைவராக இருக்க ஸ்டாலின் தான் முடிவெடுக்கணும், முடிவெடுக்க அதிகாரம் என்கிட்ட இல்லை என்பதாக கூறி தனது அடிமைத்தனத்தை கூறியிருக்கிறார். அதே போல் பார்த்தீங்கன்னா, விடுதலை சிறுத்தை கட்சியில் இருக்க ஆலூர் ஷானவாஸ் அதன் தலைவர் சகோதரர் திருமாவளவன் அவர்கள் கூறிய கருத்து வேறு மாதிரி இருக்கிறது. ஆனால் அந்த கட்சியில் சமீபத்தில் முதன்மைச் செயலாளராக நியமனம் செய்யப்பட்ட ஆலூர் ஷானவாஸோடைய கருத்து வேறு மாதிரி இருக்கிறது. அவர் ஆலூர் ஷானவாஸ் என்ன சொல்கிறாருன்னா, விஜய் ஆளுநரை எதிர்த்து பேச மாட்டேங்கிறாரு, அவருக்கு அந்த தைரியம் இல்லை, இதே 108 எம்எல்ஏ திமுக இருந்திருந்தால் திமுக இப்படித்தான் நடந்திருக்குமா அப்படின்னு கேள்வி கேட்குறாரு. ஆளுநரை எதிர்த்து பேசணும் அப்படிங்கிறாரு. அப்போ நேற்று வரை இதே ஆளுநர் ஷானவாஸ் என்ன சொன்னார்னா, இந்த தாவேகா பாரதிய ஜனதாவுடைய கள்ள குழந்தை, பாரதிய ஜனதாவுடைய கள்ள குழந்தையாக தான் இருக்குது, பாரதியோட உருவாக்கம், அவங்க ப்ராக்சி, அதனால அவங்க பிஜேபி பற்றி பேச மாட்டாங்கன்னாரு. இப்போ என்ன சொல்கிறாரு, பிஜேபி பேச மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாரு. அரசியலில் பிரபலம் அடைந்து விடக்கூடாது, இவர்கள் எங்கே அமைச்சர்கள் ஆகிவிடக்கூடாது என்கிற தங்களுடைய வெறுப்பு தான் இதில் வெளிப்படுது. எனவே இவர்கள் தங்களுடைய சுய வெறுப்பை விட வேண்டும். என்ன, கட்சிகளில் இருக்கக்கூடியவர்கள் யார் வேணாலும் இடம் பெறலாம், அந்தந்த சூழல் வரும், இன்னொரு சூழல் வரும், இவங்களே சட்டமன்ற உறுப்பினராகி இவங்க அமைச்சர் இடம் பெறக்கூடிய சூழல் கூட ஏற்படலாம். ஏன்னா முதல்ல ஒருத்தர் ஆட்சி அமைக்கிறதுக்கு முன்னாடியே அவர் பாரதிய ஜனதாவுடைய கைக்கூலின்றது அந்த இப்படி நாங்கள் கொள்கை கூட்டம் என்ன கொள்கையே என்ன தாவேக்கா வேறு கொள்கை சொல்லுங்கள். அவரும் பெரியாரை தான் கொண்டு வர்றாரு, அவர் தான் அம்பேத்கரை தான் வச்சிருக்கிறாரு, அவரும் காமராஜரை தான் வைத்திருக்கிறார், வழிகாட்டிகளாக வைத்திருக்கிறாரு. அவர் பிஜேபியோட நெருக்கடிக்கு பணியாமல் தான் பிஜேபி கூட கூட்டணி இருக்க இந்த கட்சியோடையும் நான் கூட்டணி அமைக்காமல் மதச்சார்பற்ற அணிகளை தான் தேடுறேன், முற்போக்கு ஆற்றல்களை தேடுறேன், இடதுசாரிகளை தேடுறாரு. அப்போ இதில் என்ன அவங்க கொள்கையை தவறாக கண்டுட்டாங்கன்னு தெரியல. அப்போ இதெல்லாம் அவர்கள் பார்க்கும்போது தங்களுடைய வெறுப்பின் காரணமாகவே இவர்களை தட்டிவிடக்கூடிய செயலை செய்கிறார்கள். எனவே அந்த விடுதலை சிறுத்தை கட்சியில் உள்ள ஏனைய தோழர்களும் முஸ்லீம் லீக்களுடைய ஏனைய சகோதரர்களும் தோழர்களும் இணைந்து இவர்கள்ட்ட நீங்கள் வற்புறுத்தி நீங்கள் தாவேக்காவுக்கு ஆதரவு கொடுக்க வேண்டும், நிலை எடுக்க வேண்டும் என்று அவர்கள் வற்புறுத்த வேண்டுமாய் கேட்டுக்கொண்டு விடுகிறேன். நன்றி.